ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டஃப்டு பொட்டேட்டோ செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி கூட உப்பு போட்டோடனே நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். சாட் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 200 கிராம் கேபேஜ் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், இப்படியே வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10-12 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 கிலோக்கு இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சு. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதை ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால்ஸ்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பால்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு தடவை போதும், உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் அப்படின்னிங்கன்னா ஒரு தடவை போட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ன்றதால 2 தடவை போடுறேன். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த பால்ஸ்லாம் அதில் போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்டஃப்டு பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நாங்கள் பண்ண ஸ்டஃப்டு பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாகவும்
உள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.